வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி முடக்கத்தான் சூப் பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் பறிச்சுட்டு வந்தேன். ஒரு புடி முடக்கத்தான். நம்ம முட்டி வலிக்கெலாம் ரொம்ப முடக்கத்தான் சூப் நல்லா யூஸுங்க. முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் துவையல், முடக்கத்தான் சூப் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் இன்றைக்கி முடக்கத்தான் சூப்பு தான் வைக்க போகிறேன். ஒரு புடி பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பறிச்சுட்டு வந்து அலசி வச்சுருக்கேன். இதில் போட வேண்டியது பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, நல்ல பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், துளியோண்டு பீஸ், ஒரு பூண்டு பல், ஒரு பெரிய பூண்டு பல், ஒரு பூண்டு பல், சின்ன இஞ்சி துண்டு, இது பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளேக்ஸ், இது வறுத்து மேலே நம்ம இந்த சூப் மேலே தூவி சாப்பிட்றதுக்காக கார்ன்ஃப்ளேக்ஸு. இது கார்ன்ஃப்ளார், அதோட மாவு, சோள மாவு திக்னஸுக்காக. இப்போ நம்ம இதை அரைச்சிடுவோம். மிக்சியில் அப்படியே அரைச்சிட்டு அப்படியே கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதை விட நம்ம அரைச்சிட்டு வடிகட்டி குடிக்கும்போது, கொதிக்க வச்சு வடிகட்டும் போது அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் இறங்கும். அதனால் மிக்சியில் அரைச்சிடலாம். இதிலே இந்த பூண்டு பல், இந்த சின்ன வெங்காயத்துண்டு, ஒரு சின்ன ஜிஞ்சர் பீஸ், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கொதிக்க வச்சிடலாம். நாங்கள் அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா மழை அதில் ஒரு குழப்பு தன்மை இருக்குங்க. அதுதாங்க நமக்கு இந்த மூட்டு வலியெல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகுது. அரைச்சி நல்லா ஊற்றி வச்சு பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இப்போ மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிடலாங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். கொஞ்சம் சர்வ் பண்ணிட்டோமா. இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன் நான். அதில் 1/2 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், அதுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவரை என்ன கொதிக்க வச்சுட்டு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொதிக்க வச்சுட்டு சூப்போட ஆட் பண்ணிடலாம். கொதிக்க வச்சாச்சு, திக்காயிடுச்சு. இப்போ இதை இதோட சூப்பில் சூப்பு ஆட் பண்ணுறோம். இதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பவுட்ரு போனாலும் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு ஜீரகம் நமக்கு தேவையான அளவு இல்லை மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். காரம் நமக்கு எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த அளவு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.